பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. "பாரதி நான் சொல்றத கேளுங்க. நான் கோயிலுக்கு வாங்க என் கூட" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆதி, தாலிய காணோமே." "பாரதி அதுக்கு தான் கோயிலுக்கு வாங்க முதல்ல" அப்படிங்கிறாங்க. "சரி போற வழியில நம்ம தேடிட்டு போலாம் ஆதி" அப்படிங்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு போற வழி எல்லாத்தையும் அதாவது முதல்ல போனாங்கல்ல அங்க எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. தாலிய காணோம். சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கோயிலுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க இருக்க பூசாரி கிட்ட சொல்றாங்க, "ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க 2 பேரும்" அப்படிங்கிறாங்க. இது வந்து நிறைய வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஐயா ஏற்கனவே நாங்க கல்யாணம் ஆனவங்க தான். இங்க வந்த இடத்துல தாலி தொலைஞ்சிருச்சு. வேணாலும் எங்க கல்யாண போட்டோவை காமிக்கிறோம். இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஆதியும் சொல்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம கோயிலுக்கு பின்னாடி பக்கம் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மனுக்காக 3 ரிங்கு கொடுப்போம். அந்த 3 ரிங்கையும் அம்மன் மேல நீங்க தூக்கி போடணும். 3 ரிங்குமே வந்து அம்மன் மேல விழுந்துருச்சுன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இல்லையா ஒரு ரிங் விழுந்தா கூட போதும் உங்க லைஃப் நல்லா இருக்கும். 3 ரிங்கு விழுகலைன்னா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க முதல்ல அந்த மாலையை வச்சுக்கோங்க. 2 பேரும் மாலையை மாத்தி போட்டுட்டு கோயிலை சுத்தி வாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மாலையை போட்டுட்டு கோயிலை சுத்தி வர்றாங்க. அப்பயும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. பாரதி ஆதி சொல்றாரு, "ஏன் பாரதி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க? அதான் இப்ப நம்ம தாலி கட்டிக்க போறோம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆதி, நீங்க இப்ப புதுசா தானே தாலி கட்டுறீங்க. நீங்க பழைய தாலி நீங்க கட்டினது இல்லையில" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தோடனே தாலி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஐயர். "இதை கட்டுங்க" அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தாலி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பார்த்தா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் அவன் தான் தாலியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த தாலி இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. பாரதிக்கு எங்க கிடைச்சதுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆதி, நீங்க தேடிட்டு இருந்தீங்கல்ல அந்த இடத்துல தான் கிடைச்சது அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றாங்க. அப்ப ஐயர் சொல்றாரு, "இந்த பழைய தாலியிலே நீங்க தாலி கட்டிங்க, அம்மன் கிட்ட வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழைய தாலியவே அம்மன் கிட்ட பூஜை செஞ்சு கொண்டு வந்து ஆதி கிட்ட கொடுக்குறாங்க. ஆதியும் பாரதி கழுத்துல தாலியை கட்டுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சோடனே வேண்டுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ரிங்கு தூக்கி போடுறது இருக்குல்ல அதை செய்ய சொல்றாங்க. "சரி சாமி" அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 3 ரிங்கு எடுத்துட்டு வர்றாங்க. கோயிலுக்கு பின்னாடி பக்கம் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதை சாமி கும்பிட்டு ஆதி ஒரு ஃபர்ஸ்ட் ரிங்க போடுறாரு. பார்த்தா அம்மன் மேல விழுகல. பாரதி ஃபர்ஸ்ட் ரிங்க போடுறாங்க. அம்மன் மேல விழுகல. ஆதி சாமி கும்பிட்டு மறுபடியும் செகண்ட் ரிங்க போடுறாரு. சாமி மேல அந்த ரிங் விழுகல. பாரதியும் போடுறாங்க. சாமி மேல ரிங் விழுகல. என்னடா இது அப்படின்னு எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. 3வது ரிங்க பாரதி போட போகும்போதே ஆதி, "ஒரு நிமிஷம் அந்த ரிங்க கொடு" அப்படின்னு வாங்கிட்டு, "நான் சொல்றத நீங்க உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் பாரதி. இந்த ரிங்க நம்ம இப்ப போட போறது இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அது என்ன சொல்ற?" "ஆமா, கடவுள் வந்து எப்பயுமே சமமானதா நல்லது கெட்டது எதுவுமே பண்ண மாட்டாரு. எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவை கொடுப்பாரு அவரு. அதனால நம்ம 2 பேரும் வாழ்ந்து 60 வயசு ஆன பின்னாடி இந்த ரிங்க கொண்டு வந்து காணிக்கையா சாமிக்கு கொடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கட்டும் பாரதி. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி, "நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப வாங்க போலாம்" அப்படின்னு அந்த ரிங் எடுத்துட்டு, "கடவுளே 60 வயசுல நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்து கொண்டு வந்து இந்த ரிங்கை உங்களுக்கு காணிக்கையா கொடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அந்த ரிங்கை எடுத்துட்டு பாரதி கூட்டிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தா "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் நைட்கான டெக்கரேஷன்லாம் நடந்திருக்கு. அது இதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க. "சும்மாதான் பாரதி, என்ஜாய் பண்ண கத்துக்கோ. கிடைக்கிறப்போ சான்ஸ் இருக்கப்போ ஜாலியா இருந்துக்க வேண்டியதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "அது உங்ககிட்ட நான் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி உங்ககிட்ட வாழ்ற மாதிரியே எனக்கு தெரியல ஆதி. ரொம்ப வருஷமா உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது" அப்படிங்கிறாங்க. "எனக்கும் அப்படிதான் பாரதி. உங்களை பார்த்தப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு எண்ணம்" அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ லேப் பார்த்துட்டு இருக்காரு ஆதி. பாரதி வர்றாங்க. பாரதியை பார்த்தோன்னா அப்படி மயங்கி கிறங்கி போயிடுறாரு ஆதி. அதுக்கப்புறம் என்ன, 2 பேத்துக்கு ரொமான்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம ஸ்வேதாக்கோ பயங்கர கடுப்பு. ஸ்வேதா செம்ம கடுப்புல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு போட்டோ வாழ தொங்குது. என்னன்னா, ஆதி ஸ்வேதா 2 பேரும் அந்த கல்யாணத்தப்போ கும்பிட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பாக்குறாங்க. அந்த தாலியை கீழே போட்டுட்டு எழுந்திரிச்சாரு பாருங்க ஆதி. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்கு. அதை எடுத்து தூக்கி வீசி எறிறாங்க அந்த போட்டோ மேல. அதோட கண்ணாடியில அப்படி தூள் தூளா பீஸ் பீஸா கீழே விழுது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு பார்வதி ஓடி வர்றாங்க. "ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் ஸ்வேதா இப்படி நடந்துட்டு இருக்கம்மா? நான் இங்க கவலைப்பட்டுட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே மாமாவை நான் லவ் பண்ணம்மா. ஆனா அவரு
என்ன விட்டு போட்டு அங்க அவரு சந்தோஷமா இருக்காரு, எனக்கு எப்படி இருக்கும். இந்த அத்தை வேற மகன் எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிருவானோன்னு பயந்துகிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என் அத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு கடுப்பா இருக்குமா. நீ உங்க அப்பா தான் எல்லாரும் பாத்துக்கிறேன் எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காருல, அவரு பாத்துக்குவாருடி. உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நான் இன்னைக்கு உன்னோட ரூம்ல தங்குறேன். மா நான் என்ன ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு நினைக்கிறியாமா? சேச்சா நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லடி. நீ ஏதாச்சும் யோசனை பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போக அது வேற ஒரு வழியில போய் கடைசியில் நமக்கு தான் ஆப்பா வந்தது முடியும். அதனால நான் உன் கூடயே படுத்துக்கிறேன், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவை படுக்க வச்சுட்டு கூடவே பார்வதியும் படுத்துக்கிறாங்க. அடுத்ததே நம்ம தமிழ் பாப்பாவா காமிக்கிறாங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க ராணி அக்கா. அப்படியே முழிச்சு முழிச்சு பாக்குறாங்க. பயங்கரமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ராணி அக்கா அப்படின்னு தமிழ் கூப்பிடுறாங்க. இந்த டீனா கிட்ட எவனாச்சும் வாழாட்டினு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த டீனாவோட புறானா இந்த அக்கா இன்னும் மறக்கவே இல்லை. ராணி அக்கா கொஞ்சம் எழுந்துறீங்க, ராணி அக்கான்னு கூப்பிட்டு கடைசியில அவங்க கையில வச்சிருந்த போனை வெடுக்கணும் புடுங்கணும்னு டப்புன்னு எழுந்திரிச்சிடுறாங்க. என்ன தமிழ் உட்காந்துட்டு இருக்க? ராணி அக்கா எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, என் அம்மா அப்பா கிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ். இதை கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராணி. இதோட இந்த எபிசோட் முடியுது.